மிக நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்த ஒரு வரலாற்று தீர்ப்பு இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமான வழக்குல முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற வழக்கு சம்பந்தமான செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய செய்தி தொகுப்பை ஆரம்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் வாகன உரிமையாளர்களுக்கான எரிபொருள் அறிவிப்பு எதிர்வரும் மாதங்கள்ல 15 லட்சம் இலங்கையர்களுக்கு ஏற்பட உள்ள பாரிய உணவு பற்றாக்குறை, இதனை தாண்டி இலங்கை போலீஸ் என்னும் பெயரில் பொதுமக்களை ஏமாற்றும் குறுஞ்செய்தி மோசடிகள், அரசாங்கத்தினுடைய வருமானம் 27% அதிகரித்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி செய்தி, தொடர்ந்து சர்வதேச செய்தியாக ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற காசா அமைதி ஒப்பந்தம் என பல முக்கியமான உள்ளூர் மற்றும் சர்வதேச செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய செய்தி தொகுப்பை ஆரம்பிக்கலாம். மிக முக்கியமாக நமது எக்ஸ்டோக் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி, செய்திக்குள்ள போகலாம் வாருங்க. முதலாவதாக முழு நாடு முற்று நோக்கி கொண்டிருந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுதாக்கல் சம்பந்தமான அந்த வழக்கினுடைய தீர்ப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாளில் வழங்கிய தீர்ப்பின்படி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக முன்கூட்டியே ரகசிய தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியமை காரணமாக அந்த தாக்குதலுக்கு மறைமுகமாக உதவி ஒத்தாசை புரிந்தமைக்காக அவருக்கு எதிராக 857 குற்றச்சாட்டுகள்ல 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் இன்றைய நாளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய இந்த கொடூர தாக்குதல்ல பொறுப்பில் இருந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பு இலங்கையில நீதித்துறையில ஒரு முக்கியமான தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்ல வேண்டும். பல உயிர்களை காவு கொண்ட இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல அதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு குறித்து மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய அர்த்தமுள்ள கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து மத்திய கிழக்குல நிலவுகின்ற போர் பதட்டத்தின் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற வாகன உரிமையாளர்கள் மிகுந்த பயத்தில் இருக்கின்றார்கள். என்னடா சம்மந்தம் இல்லாம கதைக்கிறான் அப்படின்னு கூட நீங்க யோசிக்க கூடும். எஸ், ஒவ்வொரு மாதமும் இலங்கையில எரிபொருளினுடைய திருத்தம் அப்படின்ற அடிப்படையில சில நேரம் விலை ஏற்றப்படலாம், சில நேரம் விலை குறைக்கப்படலாம் அப்படின்ற விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றது. தற்பொழுது மத்திய கிழக்குல கொஞ்சம் போர் பதட்டம் அதிகரித்ததன் காரணமாக எரிபொருளினுடைய விலை கூடுமா அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்த வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படாது அப்படின்ற விஷயத்தை இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்றைய நாள்ல அறிவித்திருக்கிறாங்க. இதன்படி தற்போதைய நடைமுறையில் உள்ள விலைகளாக 92 ஆக்டேன் பெட்ரோல் 414 ரூபாவாகவும், 95 ஆக்டேன் பெட்ரோல் 495 ரூபாவாகவும், லங்கா ஆக்டோன் டீசல் 382 ரூபாவாகவும், லங்கா சூப்பர் டீசல் 478 ரூபாவாகவும் தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எரிபொருளினுடைய விலையில் மாற்றமில்லை அப்படி என்று கூறினாலும் நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலைமை தொடர்பான ஒரு விஷயத்தை அமெரிக்காவுடன் ஆதரவுடன் செயற்படுகின்ற ஒரு நிறுவனமான ஃபியூஸ் நெட் அமைப்பு ஒரு பாரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். இது என்ன விஷயம் அப்படி என்று பார்த்தோம் என்றால் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு மனிதாபிமானமான உணவு தேவைப்படக்கூடும் அப்படின்ற விஷயம் இந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. என்னது, இலங்கையில உணவு பற்றாக்குறையா என்று கூட யோசிக்கதும், அதுவும் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு இப்படியான விஷயம் உணவு பற்றாக்குறை ஏற்பட போகின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட உங்களுக்கு எழலாம். அதுக்கான காரணத்தையும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. என்ன விஷயம் என்றா 2022 ஆண்டு இலங்கையில ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மக்களின் வருமானம் அத்தியாவசிய தேவைகளின் விலை அதிகரிப்புக்கு ஏற்றமாய் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் என்றா 2022 ஆண்டு குறிப்பிட்ட மக்கள் எடுத்த அந்த மாத வருமானம் தற்பொழுதும் அதே வருமானத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் பொருட்களினுடைய விலை மிகுந்த அளவில் அதிகரித்திருக்கின்றது. இந்த விஷயத்தின் காரணமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் நாளாந்த உணவு வேளைகளின் எண்ணிக்கையும் உணவின் அளவையும் குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் வாழுகின்ற குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள், வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் குடும்பங்கள் அதிக ஆபத்தில் இருக்கின்ற குழுக்களாக இனம் காணப்பட்டிருக்கிறதா இந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரிய அளவிலான அவசர மனிதாபிமான உணவு உதவி திட்டங்கள் தற்போது நடைமுறையில் இல்லாத நிலையில் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் இந்த உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக மாறும் அப்படி என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக
சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து மக்களாகி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்களது அர்த்தமுள்ள கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. பொருளாதார சவாலுக்கு மத்தியில் அரசாங்கம் தனது வருமானத்தை அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வருமானம் 27% அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக 2.95 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்திருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை வந்து நிதி அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் 405 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை பதிவாகியிருந்த நிலையில இம்முறை அரசாங்க வருமானம் அதிகரித்தமை காரணமாக 9.5 பில்லியன் ரூபாய் உபவரி பதிவாகி இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுடன் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 5.1% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சுகாதாரம் மற்றும் அவசர சேவைகள் தொடர்பான செய்திகளை அவதானித்தால் 1990 சுவசரிய அறக்கட்டளை ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கின்றது. அவசர வைத்திய சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை மிகவும் விரைவாக சென்றடைவதற்காக மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவையை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறையில் அவசர எச்சரிக்கை ஒன்றை பார்க்க போனால் நாட்டில் டெங்கு காய்ச்சல் மிகவும் வேகமாக பரவி வருகின்றது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 84,724 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்திருக்கின்றது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுகின்றது. இது தொடர்பில் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை பெற்றோர்களுக்கு ஒரு அவசரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்றால், காய்ச்சலால் பாதிக்கப்படும் தங்களது குழந்தைகளை வீட்டிலே வைத்து வைத்தியம் பார்க்காமல் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து அவர்களுக்குரிய அந்த நடவடிக்கைகள் குறிப்பாக மருத்துவம் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் அந்த கோல்டன் ஹவர் அப்படி என்று அழைக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது மருத்துவர்கள் பார்த்து அதனை சரி செய்யக்கூடிய அந்த பிரச்சனை வீட்டிலிருந்து வைத்தியம் பார்ப்பதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாவதாகும். தற்பொழுது டெங்கினுடைய வீரியம் அதிகரித்ததன் காரணமாக பல்வேறு சிறுவர்கள் அதில் அதிக அளவு பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காய்ச்சலோ காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகளோ ஏற்பட்டால் வீட்டிலே வைத்து வைத்தியம் பார்க்காமல் உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வைத்தியர் மூலம் வைத்தியரனுடைய பரிந்துரைக்கு ஏற்ப செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த விஷயம். தொடர்ந்து சாரதிகள் விதி போக்குவரத்து விதிகளை மீறும் போது வழங்கப்படும் விதி அபராத பத்திரங்களுக்கான தொகையை GovPay ஊடாக செலுத்தும் வசதியை பயன்படுத்தி மோசடி கும்பல் போலியான இணையதள முகவரிகளை உருவாக்கி பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர் அப்படின்ற ஒரு செய்தியும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறுஞ்செய்தி மூலம் வங்கி கணக்கு விவரங்களை கோரும் நடைமுறை போலீசாரிடம் இல்லை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை திட்டவட்டமாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான போலி இணைப்புகளை பயன்படுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் அப்படி என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விமான பயணிகளுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை இலங்கை சுங்கத்துறை விடுத்திருக்கின்றது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, விமானம் அல்லது வேறு வழிகளில் பயணம் செய்யும் போது ஏனையவர்களுக்கு சொந்தமான பொதிகளையோ அல்லது பயண பொருட்களையோ எக்காரணம் கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கான காரணம் என்னவென்றால், போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் தங்களது சட்டவிரோத பொருட்களை கடத்துவதற்காக அறியாத பயணிகளை இலக்கு வைப்பதே இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இலவச விமான டிக்கெட் தருகின்றோம் என்று யாராவது கூறினால் அதன் உண்மையான நோக்கத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து சுங்கத்துறைக்கிடம் வலியுறுத்தி இருக்கின்றது. பொருளாதார மற்றும் நுகர்வோர் சம்பந்தமான செய்திகளை பார்த்தால், தரமற்ற தலைக்கவசங்களுக்கு எதிரான நுகர்வோர் விவகார அதிகார சபை கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றது. SLS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் நடந்த 98 சிறப்பு சோதனைகள்ல 431க்கும் மேற்பட்ட தரமற்ற தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் SLS அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்காத 2 தொழிற்சாலைகளின் 3520 தலைக்கவசங்களின் விற்பனையும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து இன்றைய நாளில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. சமூகத்தில் பதிவான துயர சம்பவங்களை பார்த்தால், விபரீதமான போராட்டத்தால் ஏற்பட்ட பாரிய நஷ்டத்தை ஈடு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கம்பருப்புட்டிய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி குடும்ப தகராறு காரணமாக உயர் அழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி நபர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். இதனால் பல பகுதிகளுக்கான மின்சாரம் விநியோகம் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டதால் இலங்கை மின்சார சபைக்கு 2,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து மின்சார சபைக்கு ஏற்பட்ட முழு இழப்பீட்டு தொகையையும் செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு ஒன்றையும் விடுத்திருக்கின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தின் வட்டுக்கோட்டையில் 7 வயதான தனது மருமகளை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி குற்றச்சாட்டுல வந்து சிறுமியின் 17 வயது மாமா கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம்
இடம்பெற்றிருக்கின்றது. சிறுமியை பாடசாலையிலிருந்து அழைத்து வர சென்ற மாமா மீன் காட்டுவதாக கூறி ஆட்களற்ற பற்றைக்குள் அழைத்து சென்று இந்த கொடூரத்தை செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அதே போல இரத்தினபுரி பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 5 மாணவர்கள் அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவியை கடுமையான முறையில் தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறித்த 5 மாணவர்களும் குறிவிட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இதுவரை 28 நாட்களுக்கு சிறுவர் நல்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் அப்படின்ற செய்தியும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது. இதேவேளை மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் பதிவாகி இருக்கின்றது. சர்வதேச விண்வெளி திட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக 18 வயதான ஜெனிசா குணவர்த்தன என்ற மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். 200 மாணவர்களுக்கு மத்தியில் கடுமையான தெரிவு முறைக்கு பிறகு சக்தி செட் இன்டர்நேஷனல் மிஷன் திட்டத்திற்கு அவர் தெரிவாகி இருக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவிருக்கின்ற இந்த அதிகாரப்பூர்வ திட்டத்தில் அவர் இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் சந்திக்கின்ற அரச நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை இலங்கைக்கு பெருமையை சேர்க்கவிருக்கின்றது அப்படின்ற விஷயமும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. தொடர்ந்து சர்வதேச அரசியலை அவதானித்தால் காசா அமைதி ஒப்பந்தத்தில் ஒரு பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் கீழ் ஹமாஸ் மற்றும் ஏனைய ஆயுத குழுக்களை முழுமையான நிராயுதபாணியாக்குவதற்கான சமாதான சபை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் பல கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சர்வதேச ஸ்திரப்படுத்தல் படையும் புதிய பலஸ்தீன போலீஸ் படையும் இணைந்து காசா பகுதியில் பாதுகாப்பை பொறுப்பேற்கும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறுதியாக விளையாட்டு செய்திகளில் உலகக்கிண போட்டிகளில் வணிக உரிமைகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்புக்கான FIFA திட்டத்திற்கு ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்ற அப்படின்ற செய்தி முந்தைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்று அவசரமாக கூட்டப்பட்ட உஃபாவின் இணையவழி கூட்டத்தில் பங்கேற்ற 55 உறுப்பு நாடுகளும் FIFAவின் இந்த திட்டத்திற்கு எதிராக ஒருமனதாக வாக்களித்திருக்கின்றது. FIFA தனது முடிவை முழுமையாக திரும்ப பெறாவிட்டால் உலகக்கிண்ணம் உள்ளிட்ட எந்த ஒரு சர்வதேச போட்டிகளிலும் ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்காது என அதிகாரப்பூர்வமாக உஃபா எச்சரித்திருக்கின்றது. கால்பந்து உலகில் இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. இவை இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பு. நாளை தினம் இதே போன்று மிக முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.